மேசம் ராசி நேயர்களே, உங்களை நம்பிய நண்பராலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். மேசம் ராசிக்கு 11ஆம் வீடு என்பது நட்பு வட்டாரத்தை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் என்பதால் நீங்கள் யாரையும் எளிதில் நம்பி பழகக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்டவங்க. ஆனா சனி அல்லது ராகுவின் அசுப பார்வை உங்கள் லாபஸ்தானத்துல விழும்போது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களே உங்களுக்கு துரோகம் செய்யும் சூழ்நிலை உருவாகிறது. நமக்காக எதையும் செய்வான் என்று நீங்கள் நம்பிய ஒரு நண்பன் சுயநலத்திற்காக உங்களை நட்டாரத்தில் விட்டு ஒரு தருணம் அதுவாகவே இருந்திருக்கும். உங்களுக்கு உங்கள் உழைப்பையும் யோசனைகளையும் தனதாக்கி கொண்டு உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறு பேசியிருக்கலாம். ஜோதிட ரீதியாக நீங்கள் 11ஆம் அதிபதி தசாபுத்தி காலங்கள்ல நண்பர்களுடைய பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஏமாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். அதை இனிமேல் யாரையும் அளவிற்கு அதிகமாக அளவிற்கு அதிகமாக நம்பி உங்கள் ரகசியங்கள்ல பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த காலம் உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும். அதாவது நீங்க யாரையுமே எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. அந்த வெள்ளை உள்ள உங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது நீங்க உயிரா நினைத்த நண்பர்களே உங்களுக்கு துரோகம் செய்கிற சூழ்நிலையும் உருவாகி இருந்திருக்கலாம். நமக்காக எதையும் செய்வான் என்று நீங்க நம்பிய ஒரு நண்பனை அவங்களோட சுயநலத்திற்காக உங்களுடைய நட்பை விட்ட தருணம் அதுவாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். உங்கள் உழைப்பையும் யோசனைகளையும் தனதாக்கி கொண்டு உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி அவதூறாகவும் பேசியிருந்திருப்பாங்க. உழைத்த பணம் திரும்ப கிடைக்காமலே தவித்த காலம் உங்களுக்கு இருந்திருக்கும். மேசம் ராசிக்கு 2ஆம் வீடு தனஸ்தானம், 6ஆம் வீடு கடன் மற்றும் எதிரிஸ்தானம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள் யாராவது கஷ்டம் என்று நின்றால் யோசிக்காமல் கையில் இருக்கும் பணத்தை தூக்கி கொடுத்து விடுவீங்க. ஆனா 6ஆம் வீட்டுல அசுப கிரகங்கள் அமரும் போது அல்லது குருவின் பார்வை பலவீனமாகும் போது நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வராமல் இழுத்தெடுத்திருந்திருக்கும். பகல் இறைவாக நீங்கள் ரத்தம் சிந்தி உழைத்த பணம் அடுத்தவர் கையில் சிக்கிக்கொண்டு அதை திரும்ப கேட்க போனால் அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறும் கொடுமை நடந்திருந்திருக்கும். நாளை தருகிறேன், மறுநாள் தருகிறேன் என்று உங்களை அலைக்கழித்து உங்கள் நிம்மதியை கெடுத்த காலமாகவே அது அமைந்திருந்திருக்கும். உங்கள் தனஸ்தானாதிபதி சுக்கிரன் பலவீனம் அடையும் போது இத்தகைய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். இனி வரும் காலங்களில் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ வட்டிக்கு ஆசைப்பட்டு பெரிய தொகையை கடனாக கொடுப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய நல்லதாகவே அமையும். யாராவது கஷ்டம் நின்னா யோசிக்காமல் கையில் இருக்க பணத்தையும் தூக்கி கொடுத்து விடுவீங்க. நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வராமலே இழுத்தெடுத்திருந்திருக்கும். பகல் இரவா நீங்க ரத்த சிந்தி உழைச்ச பணம் எல்லாமே அடுத்தவங்க கையில சிக்கி கொண்டு அது திரும்ப கேட்க போனா அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுற கொடுமையுமே உங்களுக்கு நடந்திருந்திருக்கும். குடும்ப முடிவுகள்ல வெளிநபர் தலையிடாலேயே உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் நடந்திருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் குடும்ப அமைதியை குறிக்கும் இடம். இந்த இடத்திற்கு ராகு போன்ற நிலக்கிரகங்களின் தாக்கம் இருக்கும்போது அல்லது 4ஆம் அதிபதி சந்திரன் பலவீனமாகும் போது குடும்பத்துக்குள்ள தேவையற்ற வெளிநபர்களோட தலையீடு அதிகரிக்கும். உங்கள் வீட்டின் சுப காரியங்களோ அல்லது ஒரு முக்கிய முடிவோ எடுக்கும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு 3ஆம் மனிதர் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இதனால கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது பெற்றோருக்குள்ளோ தேவையில்லா கருத்து வேறுபாடுகள் தோன்றும். உங்கள் குடும்ப விஷயங்கள்ல வெளியில் உள்ளவங்களிடம் பகிர்ந்து கொள்வதை நீங்க இதற்கு முக்கிய காரணமாகவே உங்களுக்கு அமைகின்றது. அது உங்க குடும்ப வாழ்க்கையில தேவையற்ற வெளிநபர்கள் தலையீடு ரொம்ப அதிகரிக்க போகுது. இதனால உங்க வீட்டோட சுப காரியங்களோ அல்ல முக்கிய முடிவு எடுக்கும் போதோ சம்பந்தம் இல்லாத ஒரு 3ஆம் மனிதர் குழப்பத்தை ஏற்படுத்த போறாரு. இதனால கணவன் மனைவிக்குள்ளேயோ இருக்கலாம் அல்லது பெற்றோருக்குள்ளேயோ தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல
உங்களுக்கு நன்றாகவே தான் அமையப் போகிறது. நின்று போன காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கடந்த காலங்களில் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் ஏதோ ஒரு முட்டுக்கட்டையால பாதியிலேயே நின்றிருக்கலாம். இவ்வளவு உழைத்தும் ஏன் நகரவில்லை என்ற சோர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இனி அந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. மேசம் ராசிக்கு அதிபதியான செவ்வாயின் பலத்தாலும் கோச்சார கிரகங்களின் சாதகமான பார்வையாலும் தேங்கி கிடந்த கோப்புகள் நகரும். இழுபறியில இருந்த அரசு காரியங்கள் வராது என்று கைவிடப்பட்ட நிலுவைத் தொகைகள், பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் என அனைத்துமே புயல் வேகத்துல சூடு பிடிக்கப் போகிறது. உங்களை முடக்கிய தடைகள் அனைத்துமே இப்ப பனி போல விலகி காரிய சித்தி உண்டாகும் காலம் இதுவாகவே அமையப் போகின்றது. உங்களுக்குள்ள நிறைய சோர்வுகள் இருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் உழைச்சும் ஏன் நகரவில்லைங்கிற ஆதாயம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இனி அந்த நிலையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. அதனால நீங்கள் இனி வரப்போகும் நாட்கள்ல தேங்கி கிடந்த கோப்புகள் எல்லாமே சாதாரணமாகவே நகரப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் அரசு காரியங்கள் வராது என்ற கைவிடப்பட்ட நிலுவைத் தொகைகள், பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் என அனைத்துமே புயல் வேகத்துல சூடு பிடிக்க போது உங்களுக்கு. தொழில புதிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்களாவே தேடி அலைந்தோம் கிடைக்காத பெரிய வணிக வாய்ப்புகள் இனி உங்களை தேடி உங்கள் வாச கதவை தட்டப் போகின்றது. தொழில் ஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபக்கிரகங்களின் பார்வையால் புதிய முதலீட்டாளர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடைய கூட்டாண்மை உங்களை தேடி வரும். கூட்டு தொழில இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி லாபம் ரெட்டிப்பாக போகிறது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு எவ்வித தடையுமின்றி மிக பிரமாண்டமாகவே நனவாகப் போகின்றது. அது நீங்கள் தேடி அலைந்து கிடைக்காத பெரிய வணிக வாய்ப்பெல்லாம் இப்போது உங்களை தேடி தானாகவே உங்கள் வாசக்கதவை தட்டப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் புதிய முதலீட்டாளர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களோட கூட்டாண்மை உங்களை தேடி வரப்போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கப் போகுது. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில கடந்த சில காலமா நீடித்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், ஈகோ சண்டைகள் மற்றும் மனக்கசப்புகள் முற்றிலுமே மறையும். குரு பகவானுடைய சுப பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்துல பதிவதால் தம்பதியினருக்குள் பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் பக்குவமே தானாகவே பிறக்கப் போகின்றது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான திட்டங்களை இணைந்து வகுக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்து காதலும் அந்யோன்யமும் புதிய உச்சத்தையே தொடப்போகின்றது. உங்க வாழ்க்கையில கடந்த சில காலங்களா நீடித்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஈகோ சண்டைகளும் மற்றும் மனக்கசபல் எல்லாமே இப்போது முற்றிலுமா மறைய போகுது. குரு பகவானுடைய சுப பார்வை உங்க குடும்பஸ்தானத்துல பதியறதுனால தம்பதியினருக்குள்ள பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ற பக்குவமே தானாகவே பிறக்கப் போகின்றது. அது மட்டும் இல்லாம ஒருவருடைய உணர்வை மற்றொரு புரிந்து கொண்டு வாழ்க்கையோட அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக திட்டங்களை இணைந்து ஒக்க போறீங்க. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நகரப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் அரசு காரியங்கள் வராது என்ற கைவிடப்பட்ட நிலுவைத் தொகைகள், பாதியில் நின்ற கட்டுமான பணிகள் என அனைத்துமே புயல் வேகத்துல சூடு பிடிக்க போது உங்களுக்கு. தொழில புதிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரப்போகிறது. இதுவரைக்கும் நீங்களாவே தேடி அலைந்தோம் கிடைக்காத பெரிய வணிக வாய்ப்புகள் இனி உங்களை தேடி உங்கள் வாச கதவை தட்டப் போகின்றது. தொழில் ஸ்தானத்தின் மீது ஏற்படும் சுபக்கிரகங்களின் பார்வையால் புதிய முதலீட்டாளர்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடைய கூட்டாண்மை உங்களை தேடி வரும். கூட்டு தொழில இருந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி லாபம் ரெட்டிப்பாக போகிறது. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு எவ்வித தடையுமின்றி மிக பிரமாண்டமாகவே நனவாகப் போகின்றது. அது நீங்கள் தேடி அலைந்து கிடைக்காத பெரிய வணிக வாய்ப்பெல்லாம் இப்போது உங்களை தேடி தானாகவே உங்கள் வாசக்கதவை தட்டப் போகின்றது. அது மட்டும் அல்லாமல் புதிய முதலீட்டாளர்கள்
மற்றும் பெரிய நிறுவனங்களோட கூட்டாண்மை உங்களை தேடி வரப்போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பாராத உதவி பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கிடைக்க போகுது. கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில கடந்த சில காலமா நீடித்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், ஈகோ சண்டைகள் மற்றும் மனக்கசப்புகள் முற்றிலுமே மறையும். குரு பகவானுடைய சுப பார்வை உங்கள் குடும்பஸ்தானத்துல பதிவதால் தம்பதியினருக்குள் பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் பக்குவமே தானாகவே பிறக்கப் போகின்றது. ஒருவருடைய உணர்வுகளை மற்றொருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான திட்டங்களை இணைந்து வகுக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளியெல்லாம் குறைந்து காதலும் அந்யோன்யமும் புதிய உச்சத்தையே தொடப்போகின்றது. உங்க வாழ்க்கையில கடந்த சில காலங்களா நீடித்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் ஈகோ சண்டைகளும் மற்றும் மனக்கசப்புகள் எல்லாமே இப்போது முற்றிலுமா மறைய போகுது. குரு பகவானுடைய சுப பார்வை உங்க குடும்பஸ்தானத்துல பதியறதுனால தம்பதியினருக்குள்ள